7th term 3 prose 1 journey by train இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸில் வந்து மொத்தம் 3 செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் இந்த பாட்டில் கவர் ஆகும். ஜேர்னி பை ட்ரெயின். இது வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days அப்படின்ற ஒரு நாவல். அது வந்து நல்லா ஃபேமஸான நாவல், அட்வென்ச்சரஸ் ஆன நாவல். ஸோ இந்த நாவல்லேருந்து ஒரு சின்ன பாட்டை தான் வந்து எடுத்து நம்மளுக்கு இங்கே ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க. இந்த அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days வந்து யார் எழுதுனதுன்னா ஆத்தர் ஜூலிஸ் வெர்னி. இவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. இதில் வர கேரக்டர்ஸ் பார்க்கலாம். செக்ஷன் 1ல் வந்து இங்கிலீஷ் மேன் ஒருத்தர் வருவார், மிஸ்டர் ஃபீலியஸ் ஃபாக். அப்புறம் ஃப்ரெஞ்ச் அட்டண்டன்ட், இவர் கீழே வந்து அட்டண்டன்ட் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிறது மாதிரி. அவர் பேர் வந்து பாசி பார்ட்டவுட். ஸோ தேர்டாக இன்னொருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் க்ரோமர்டி, சர் ஃப்ரான்சிஸ் க்ரோமர்டி. இந்த 3 பேர் தான் வந்து இதில் வருவாங்க இந்த செக்ஷனில். இப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த மிஸ்டர் ஃபீலியஸ் ஃபாகும் ஃப்ரெஞ்ச் அட்டண்டன்ட் பாசி பார்ட்டவுட் இவங்க 2 பேருமே வந்து நம்ம வந்து வேர்ல்டை வந்து 80 days வந்து போயிட்டு சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று வந்து போவாங்க. இந்த இதில் வந்து என்ன ஆகும்னா வேஜர் ஆஃப் $20,000. இப்போது இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரஃப்லி 1.6 million இந்த டைமில். இப்போது பார்த்தீங்கன்னா செட் பை இஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட் த ரெஃபார்ம் கிளப்பில் இருக்கிற இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு இது மாதிரி சொல்லி பிளான் பண்ணி அனுப்புவாங்க. அட்டெம்ப்ட் டு கோ அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days ஆன் அ வேஜர் ஆஃப் $20,000 வந்து இவங்க வந்து சுற்றி பார்க்க கிளம்புவாங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் படிக்கும்போது நிறைய வார்த்தைங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து செஞ்சுரி ஆகோ, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதைன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்பெல்லிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பேசுகிற விதமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த டைமில் ஃபீலியஸ் ஃபாக் வந்து நம்ம இந்தியாவுக்கும் வந்திருப்பார். அரவுண்ட் த வேர்ல்டு சுற்றுறாருல, அந்த டைமில் இந்தியாவுக்கும் வந்திருப்பார். சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அட் அ டைம். அந்த டைம் வந்து நம்ம இந்தியாவில் என்ன நடந்துகிட்ருக்கோன்னா, அப்போ தான் வந்து ரயில்வேஸ் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. ரயில்வேஸ் வேர் பீயிங் பில்ட் இன் த கண்ட்ரி. நம்ம இந்தியாவில் அப்போ தான் ரயில்வேஸ் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. சம் பிளேசஸ் அதை சொன்னால கொஞ்சம் செஞ்சுரி ஆகோ முன்னாடியே எழுதுனதுனால சில வார்த்தைங்க, இடத்தோட பிளேஸ் எல்லாம் வந்து ஸ்பெல் டிஃப்ரெண்ட்லி, கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க ஊருங்களெல்லாம். த ட்ரெயின் ஹேட் ஸ்டார்டட் பங்க்சுவலி. ட்ரெயினில் இருக்காங்க எல்லோரும். அப்போ வந்து ட்ரெயின் வந்து கரெக்டான சொன்ன டைமுக்கு மூவ் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அமாங் த பேசஞ்சர்ஸ் வேர் அ நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். ட்ரெயினில் வந்து பேசஞ்சர்ஸ்னால் அங்கே பயணம் செய்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆஃபீஸ்னால் வேலைக்கு போகிறவங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அதுக்கப்புறம் மெர்ச்சன்ட்ஸ்னால் ட்ரேடர்ஸ், வியாபாரம் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. பாசி பார்ட்டவுட் ரோட் இன் த சேம் கேரியேஜ் வித் மிஸ்டர் ஃபாக். இவங்க 2 பேரும் ஒன்றா தானே வந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் அட்டண்டன்ட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கிலீஷ் மேன் மிஸ்டர் ஃபாக், இந்த 2 பேருமே வந்து ஒரே கேரியேஜில் தான், ஒரே கோச்சில் தான் இருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் பேசஞ்சர், அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து இருக்கார் இவங்களுக்கு ஆப்போசிட் சீட்டில். அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து தேர்ட் கேரக்டர், சர் ஃப்ரான்சிஸ் க்ரோமர்டி. இவர் வந்து எப்படி வந்து இந்த மிஸ்டர் ஃபாக்கு வந்து பழக்கம்னா, இவர் வந்து சும்மா சுற்றி பார்க்குறதே அவரோட வேலை, மிஸ்டர் ஃபீலியஸ் ஃபாகோட வேலை. ஸோ மங்கோலியா ஷிப்பில் வந்து போயிருக்கும்போது அந்த டைமில் ஃப்ரெண்டானவர் தான் ஃப்ரான்சிஸ் க்ரோமர்டி. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்போ இவரை வந்து பாம்பேக்கு வரவழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 1 hour கழித்து அண்ட் ஹார் ஆஃப்டர் லீவிங் பாம்பே, ஆல்ரெடி ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல. ஸோ பாம்பேலேருந்து 1 hour அப்படியே ட்ரெயின் மூவ் ஆகிட்டு 1 hour ஆனதுக்கப்புறம் ட்ரெயின் எதெல்லாம் வந்து பாஸ் பண்ணி வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஹேட் பாஸ் த பிரிட்ஜஸ் தாண்டி வந்தது. அதுக்கப்புறம் சால்செட்டி ஐலாண்ட், ஒரு தீவு ஒன்று கடந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹேட் காட் இன் டு த ஓப்பன் கண்ட்ரி. அதுக்கப்புறம் நார்மலாக ஓப்பன் கண்ட்ரி உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. டியூரிங் த நைட் டைமில் ட்ரெயின் வந்து நிறைய மவுண்டெயின்ஸ் வந்து கடந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் நாசிக் என்ற பிளேஸை வந்து கடந்து வந்துச்சு. நெக்ஸ்ட் டே ப்ரொசீடட் ஓவர் த ஃப்ளாட். அடுத்த நாள் எங்கே போயிருக்கு, ப்ரொசீடட்னா மூவ் ஃபர்தர், இன்னும் அடுத்து கண்டினியூ ஆகிட்டு போகுது. ஓவர் த ஃப்ளாட் வெல் கல்டிவேட்டட் கண்ட்ரி ஆஃப் த காந்தேஷ்.
ஃப்ளாட்னா பிளெயின்ஸை சொல்கிறாங்க. எங்கே வந்து ஃப்ளாட் சமப்பகுதி இருக்கோ அங்கே தான் வந்து நிறைய வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும், நிறைய வந்து விளைவிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி தான் என்னதுன்னா காந்தேஷ். அந்த இடத்த தாண்டி போது வித் ஸ்ட்ராக்லிங் வில்லேஜஸ், அடுத்தடுத்து நிறைய வில்லேஜஸ் அப்படியே க்ரௌடடாக வந்துட்டுருக்கு. அபோவ் விச் ரோஸ், அந்த வில்லேஜஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து டெம்பிளோட டவர், அந்த கோபுரங்கள் இருக்கும்ல அதோட ஹைட்டு, அது நல்ல ஹைட்டாக வந்து தெரியுது ட்ரெயின்லேருந்து பார்க்குறதுக்கு அப்படின்றாங்க. இந்த ஃபெர்டைல் டெரிட்டரி காந்தேஷ் வந்து ஏன் இவ்வளோ விளைச்சல் இருக்குது, இவ்வளோ நல்லா வந்து ஃபெர்டைலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதாவரியோட நிறைய ட்ரிபியூட்ரிஸ் வந்து இங்கே வந்து தண்ணி வந்து பாயுது, அதோட தண்ணி தான் வந்து இங்கே வந்து பாஞ்சிட்ருக்கு, அதனால தான் வந்து இங்கே விளைச்சல் அதிகம்ன்றாங்க. The fertile territory is watered by many small rivers and clear streams. Mostly இதில் அதிகபட்சம் வந்து mostly the tributaries of கோதாவரி தான் இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு passive part out on walk and waking and looking out. திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்து பார்க்குறாரு passive part out. ஸோ பார்க்கும்போது அவரால் நம்பவே முடியல, நம்ம இந்தியாவை தான் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லை, அது சொல்கிறார் அவர். த லோகோமோட்டிவ் கைடட் பை அன் இங்கிலீஷ் இன்ஜினியர் ஃபெட் வித் கோல். லோகோமோட்டிவ்னா ரயில்வே இன்ஜின் தான் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு இங்கிலீஷ் இன்ஜினியர் தான் வந்து ஓட்டுறாரு. ஃபெட் வித் கோலை வந்து ஃபஸ்ட்டு அந்த டைம்லலாம் வந்து கோலை வச்சு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அது வச்சு தான் ட்ரெயின்ஸ் மூவ் ஆகும். அந்த டைமில் வந்து மேலே வந்து புகை வந்து ரிலீஸ் ஆகும்ல, ஸோ அந்த புகை வந்து எது மேலெல்லாம் போயிட்டு விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரீ அவுட்ஸ் ஸ்மோக் அப்பான் காட்டன், பருத்தி, அப்புறம் காஃபி, நட்மெக்னா ஜாதிக்காய் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு க்ளவ், அப்புறம் பெப்பர் பிளான்டேஷன். ஸோ இது மேலெல்லாம் வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. while the steam curled in spirals around groups of palm trees. அந்த வெளிவர அந்த ஸ்டீம், அந்த புகை, அந்த ஆவி, அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பைரலாக அந்த ஷேப்பில் வந்து போயிட்டு விழுது அப்படின்றாங்க. எங்கள் குரூப்ஸ் ஆஃப் பாம் ட்ரீஸ், பனைமரத்தோட அந்த குரூப்பாக இருக்குது அங்கங்கே, ஸோ அது மேலே தான் போயிட்டு இருக்குது அப்படின்றாங்க. இந்த மிட்ஸ்ட்னா மிடில் ஆஃப் விச் வேர் சீன் அட்ராக்டிவ் பங்களோஸ். அங்கங்கே இந்த ட்ரெயின் மூவ் ஆகும்போது அங்கங்கே நிறைய நல்லா கண்ணுக்கு பார்க்கும்போதே அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கிற பங்களோஸ்லாம் நிறைய இருக்குது. விஹாராஸ்னால் என்னென்னா சார்ட் ஆஃப் அபேண்டன்ட் மொனாஸ்ட்ரீஸ் அப்படின்றாங்க. முன்னொரு காலத்தில் வந்து அது வந்து இந்த புத்தா மாங்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இருந்த ஒரு இடமா வசிச்சுட்டு வந்த இடமா அந்த மண்டபம் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து யாரும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும்ல, அபேண்டன்னா இப்போ யாரும் போகாமல் அப்படியே மூடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஹாராஸ், ஆனால் அதோட பில்டிங்லாம் அப்படியே தானே இருக்கும். ஸோ அந்த விஹாராஸு, அதுக்கப்புறம் மார்வலஸ் டெம்பிள்ஸ் டெக்கரேட்டட் பை த ரிச் ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர், நிறைய கோபுரங்கள், இதையும் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஏன் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா இந்தியன் ஆர்கிடெக்சரோட ரிச் ஒர்க்கை வந்து குறிக்குது அப்படின்றாங்க. மெயினாக அவங்களோட கைவண்ணம் வந்து அதில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் தே கேம் அப்பான் த வாஸ்ட் ஏரியாஸ் எக்ஸ்டெண்டிங் டு த ஹாரிசான். போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஹாரிசான் மாதிரி ஒன்று தென்படுது. ஹாரிசான்னா ஒன்றும் இல்லை, அந்த நிலமும் மேலே இருந்து ஆகாயமும் வந்து டச் ஆகுற அந்த லைன் தான் வந்து ஹாரிசான் சொல்லுவோம். நம்ம நார்மலாக பீச்லேருந்து பார்க்கும்போது தண்ணியும் ஆகாயமும் வந்து ஒரு இடத்துல டச் ஆகிற மாதிரி தெரியும்ல, ஒரு எக்ஸ்டென்ட்டில் தூரமாக பார்க்கும்போது. அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெயின்லேருந்து தூரமாக பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியுது, ஒரு ஹாரிசான் மாதிரி. வித் ஜங்கிள்ஸ் வேர் ஸ்னேக்ஸ் அண்ட் டைகர்ஸ் லிவ்டு. அதுக்கப்புறம் காடு வந்து பாஸ் ஆகி போகுது. இந்த காடு தாண்டி போகும்போது அங்கே வந்து காட்டில் என்ன இருக்குன்னா பாம்புங்களும் புலிகளும் இருக்குது, அது வசிச்சுட்டு இருக்க இடம். அதுக்கப்புறம் தீஸ் கிரியேச்சர்ஸ் ஃப்ளெட் அட் த நாய்ஸ் ஆஃப் த ட்ரெயின். திடீர்னு ஒரு ட்ரெயின் அப்படி கிராஸ் ஆனதும் அங்கே இருந்து அந்த பாம்பும் சரி புலியும் சரி பயந்து அலறி ஓடுது. தென் தே கேம் டு ஃபாரஸ்ட். மெயினாக உள்ள ஃபாரஸ்ட்குள்ளே நுழைஞ்சு போகிறாங்க. அந்த டைமில் எலிஃபென்ட்ஸ் வந்து எழுந்து பார்க்குது, கேசிங்னா பார்க்குறது, வித் சேட் ஐஸ் அட் த ட்ரெயின் ஆஸ் இட் பாஸ்ட். ட்ரெயின் போகும்போது ஒரு மாதிரி அதுக்கு உள்ள ஒரு பாவமான ஒரு கண்ணு சோகமாக வச்சுக்கிட்டு அப்படி பார்க்குது ட்ரெயின் கடந்து போகுது. அட் 12:30. இப்போ டைம் என்னென்னா 12:30னா 12:30 பாஸ்ட்ன்றதுனால அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சொல்கிற மாதிரி 12:30. த ட்ரெயின் ஸ்டாப்ட் அட் புர்ஹாம்பூர்
இந்த ஊரில் தான் நிற்குது. இந்த ஊரில் நிற்கும்போது எல்லாரும் அங்கே இருக்கிற ட்ராவலர்ஸ் நிறைய பேர் ட்ரெயினில் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் போய் கடகடன்னு சொல்லிட்டு ஹேஸ்டினா குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றாங்க. அண்ட் ஸ்டார்டட் ஆஃப் ஃபார் அசுர்கர். அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னா அசுர்கருக்கு வந்து போகிறாங்க. சாப்பிட்டுட்டு போகிற ஊர் பேர் வந்து அசுர்கர். Now they traveled along the banks of small river தப்தி. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஊர் நாசிக் சொல்லியிருப்போம். நாசிக் அப்புறம் கந்தேஷ். கந்தேஷ் கிட்ட வந்தபோது ஒரு ரிவர் ஒன்று பார்த்துருப்போம். எதனால் அது வந்து ஃபெர்டைல் டெரிட்டரியாக இருக்குன்னா கோதாவரியோட ட்ரிபியூட்ரிஸால தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே வந்து அசுர்கர் ஸ்டார்ட் ஆகுது. அசுர்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, திரும்பி போகுது. அப்படி போகும்போது அந்த டைமில் வந்து ஒரு ரிவர் வரும். அது என்ன ரிவர்னால் தப்தி ரிவர். இந்த ரிவர் வந்து எங்கே போயிட்டு முடியுது அப்படின்னா எம்டிஸ் இன்டு த கல்ஃப் ஆஃப் கேம்ப்ரே. கல்ஃப் ஆஃப் கேம்ப்ரேல போய் கலக்குது. இந்த கல்ஃப் ஆஃப் கேம்ப்ரேன்றது எங்கே இருக்கும்னா சூரத்தில் தான் இருக்குது, நியர் சூரத் அப்படின்றாங்க. தென் டுவர்ட்ஸ் ஈவினிங், இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ காலையில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, அடுத்து ஈவினிங் வந்துடுது. ஈவினிங் வந்து த ட்ரெயின் என்டர் த வேலிஸ் ஆஃப் சாத்பூர் மவுண்டெயின்ஸ். இதுதான் சொன்னாங்க. சம் ஸ்பெல்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல. இந்த கேம்ப்ரேக்கு ஆர் போட்டிருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா செஞ்சுரி அகோ 100 வருஷம் முன்னாடி எழுதுனதுனால ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. வேலிஸ் ஆஃப் சாத்பூர் மவுண்டெயின்ஸ். இந்த சாத்பூர் மவுண்டெயின்ஸ் வந்து எதையும் பிரிக்குதுன்னா காந்தேஷையும் பண்டில்கண்டையும் தான் பிரிக்குது. எப்படின்னா ஒரு மவுண்டெயின் வந்து இந்த சைடு ஒரு இடம், இந்த சைடு ஒரு நடுவில் வந்து இருக்கும். இது ரெண்டுத்தையும் பிரிக்கிற மாதிரி வரும். காந்தேஷ்ன்ற ஒரு இடத்தையும் பண்டில்கண்ட்ன்ற ஒரு இடத்தையும். இட் வாஸ் 3 in the morning. அடுத்து ஈவினிங் வந்து திரும்பி நைட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் 3 ஆகிடுச்சு, 3 மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த செக்ஷன் 1. மீனிங்ஸ் பார்க்கலாம். ப்ரொசீடட்னா மூட், ஃபர்டைல் டெரிட்டரினா ரிச் வெஜிடேட்டட் ஏரியா, நல்ல விளைச்சல் இருக்குது அப்படின்றாங்க. லோகோமோட்டிவ்னா ரயில்வே இன்ஜின். ஹாரிசான்னா த லைன் அட் விச் எர்த் சர்ஃபேஸ் அண்ட் ஸ்கை அப்பியர் டு மீட், ஒன்றா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். கேசிங்னா லுக் ஸ்டெடிலி, அப்படியே ஒரு பார்த்துட்டே இருக்கிறது. ஹேஸ்டினா குயிக். இதில் மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அரௌண்ட் த வேர்ல்டு இன் 80 days நாவல்லேருந்து இந்த பார்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஜேர்னி பை ட்ரெயின். ஜூலிஸ் வெர்னி எழுதியிருக்காங்க. இதில் வர கேரக்டர்ஸ் வந்து மிஸ்டர் ஃபீலியஸ் ஃபாக், பாசி பார்ட்அவுட், அது மட்டும் இல்லாமல் சர் ஃப்ரான்சிஸ் க்ரோமர்டி, ஃபீலியஸ் ஃபாகோட ஃப்ரெண்டு. இவங்க 3 பேர் தான் வருவாங்க. இந்த ஃபீலியஸ் ஃபாக்கும் சர் ஃப்ரான்சிஸ் காம்ரேட்டிக்கும் வந்து எப்படி பழக்கம்னா மங்கோலியா ஷிப்பில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதனால அவரும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார் இந்த ட்ராவலில். அதுக்கப்புறம் வந்து ரிஃபார்ம் கிளப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து இவங்களை வந்து இந்த அட்டம் பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக இருப்பாங்க, தூண்டுதலாக இருப்பாங்க. $20,000 அந்த அமௌண்ட் வச்சு தான் இவங்க வந்து போயிருப்பாங்க. இப்போ அதோட மதிப்பு வந்து 1.6 million அப்படின்றாங்க. இந்த டைமில் இந்தியாவில் சம் பார்ட்ஸையும் வந்து இவங்க போயிட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரயில்வேஸ் வந்து கட்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ட்ரெயின் வந்து கரெக்டாக டைமுக்கு கிளம்புது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னலாம் அப்படியே கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாம்பேலேருந்து மூவ் ஆகுது. 1 hour கழித்து பிரிட்ஜஸ், சால் சிட்டி ஐலாண்ட், அப்புறம் ஓப்பன் கண்ட்ரிக்குள்ளே போகுது. அப்புறம் நைட் டைமில் மவுண்டெயின்ஸு, அப்புறம் நாசிக்ன்ற ஒரு இடத்த தாண்டி போகுது. அதுக்கப்புறம் காந்தேஷ் ஏன் இவ்வளோ செழிப்பாக இருக்குன்னா கோதாவரியிலேருந்து அதோட ட்ரிபியூட்ரிஸ்லேருந்துலாம் அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து பாயுது. அதனால தான் வந்து நல்ல வளமாக நிறைய விளைச்சலோடு இருக்குது காந்தேஷ்ன்ற ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பாசி பார்ட்அவுட் வந்து சடனாக நடுவில் எழுந்து பார்க்குறாரு. அவர் வந்து நம்பவே முடியல, நம்ம இந்தியாவை கிராஸ் பண்ணி போகிறோம் ட்ரெயினில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த லோகோமோட்டிவ் இன்ஜின் வந்து எப்படி செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. கோல் நம்ம வைக்கும்போது அதுலேருந்து ஸ்மோக் உருவாகி மேலே போகுது. அப்போ ட்ரெயின் மூவ் ஆகுது. ஸோ இந்த ஸ்மோக் எதுலலாம் வந்து படுதுன்னா காட்டன், காஃபி, நட்மெக், க்ளவ் அண்ட் பெப்பர் பிளான்டேஷன். அதுக்கப்புறம் அந்த வழியில் வந்து பங்களாஸு, விஹாராஸ், மார்வலஸ் டெம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து எதை குறிக்குதுன்னா ரிச் ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹரிசான், ஒரு பிளெயினாக வந்து ரெண்டும் இந்த எர்த் லைனும் ஸ்கையும் வந்து மீட்டர் லைன் வந்து நம்மளுக்கு தெரியுதுன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு காடுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த சவுண்டுக்கு, ட்ரெயினோட சவுண்டுக்கு வந்து பாம்புங்களும் புலியும் வந்து தலை தெறிக்க ஓடுது. அதுக்கப்புறம் எலிஃபண்ட் எழுந்து அப்படியே ஸ்டெடியாக பார்க்குது. கேசிங்னா லுக்கிங் ஸ்டெடிலி.
வித் சேட் ஐஸ் அட் த ட்ரெயின் ஆஸ் இட் பாஸ்ட். அப்படி போகும்போது அப்படியே பார்த்துட்ருக்கு. அதுக்கப்புறம் 12:30க்கு அப்போ வந்து ட்ரெயின் வந்து புர்ஹான்பூரில் நிற்குது. அங்கே நின்ன உடனே சீக்கிரமாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. அப்புறம் அசுர்கருக்கு போகுது. அங்கேருந்து வந்து ஒரு டப்தி ரிவர் வந்து இருக்குது. ஸோ டப்டி ரிவர் வந்து என்ன பண்ணுதுன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பே அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு சேருது, கலக்குது. அந்த கல்ஃப் ஆஃப் கேம்பேன்ற இடம் எங்கே இருக்குன்னா சூரத் பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடும். ஈவினிங் ட்ரெயின் வந்து சாத்பூர் மவுண்டெயின்ஸ் அந்த வேலி வந்து என்டர் ஆகுது. அந்த வேலி என்டர் ஆகும்போது ட்ரெயின் இப்படி அந்த மவுண்டெயின்ஸ் அந்த வேலியில் போகும்போது இந்த சைட் பண்டில் கண்டு ட்ரெயினுக்கு இந்த சைடு வந்து காந்தேஷ் இருக்கும். 3 மணி ஆயிடுச்சு மார்னிங் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. செக்ஷன் 2 வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.